ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய லிக்யூட்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், பார்த்துப்போம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, குக்கிங் ஆயில் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஜூஸ். ஸோ இது எல்லாமே தண்ணியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட திக்னஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அது ஏன் நம்ம இன்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு பின்னாடி அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன விதமான அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது, அது ஏன் சில பொருட்களை அது மாதிரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்ன, அண்ட் அதோட டே டு டே அப்ளிகேஷன் என்ன, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஆஸ்க் மீ யுவர் செக்ஷன் பை பம்பா ஸ்மார்ட்லேண்ட். ஸோ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் நாலேஜ் நம்ம கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிப்போமா. ஸோ மேட்டர்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைட் இன்டு சால்யூட்ஸ், லிக்யூட் அண்ட் கேசஸ். ஸோ இப்போ நம்ம சால்யூட்ஸோடைய இன்டர்மாலிக்யூல்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே டென்ஸாக வந்து இருக்கும். அண்ட் கம்பேர் டு சால்யூட்ஸ், லிக்யூட்ஸ் ஆர் மோஸ்ட் லைக் ஃப்ரீயாக வந்து இருக்கும் அதோடைய இன்டர்மாலிக்யூல்ஸ் மூவ்மெண்ட்ஸ். கேசஸ் ஆர் மோஸ்ட் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ இதை கீப் திஸ் இன் மைண்ட். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே வந்து போவோம். இந்த கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸை நம்ம பர்டிகுலர்லி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம், பிகாஸ் தே ஹேவ் கெப்பாசிட்டி டு ஃப்ளோ. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து பண்ணி பார்ப்போமா. ஸோ இப்போ 3 கிளாஸஸில் நம்ம 3 லிக்யூட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து வாட்டர், அண்ட் 2ஆவது கிளாஸில் வந்து ஹனி, 3ஆவது கிளாஸில் வந்து ஆயில். ஸோ இதை 3த்தையுமே நாம் வந்து ஒரு சாய்வான ஒரு இடத்துக்கு இருந்து நம்ம இதை கீழே ஊற்றும் போது எது வந்து ஃபஸ்ட்டு இந்த என் பாயிண்ட்டுக்கு வந்து வரும்ன்றது உங்களால் சொல்ல முடியுமா? ரொம்ப ஈஸி தான். வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து வரும். ஏன் அப்படின்னா வாட்டருடைய திக்னஸ் வந்து கம்மி கம்பேர் டு ஆயில் அண்ட் ஹனி. ஸோ இப்போ இந்த ஹனி அண்ட் ஆயிலில் என்ன இருக்குன்னா, அதோடைய இன்டர்மாலிக்யூல்ஸ் வந்து அந்த மூமெண்ட் ஃப்ளோ ஆகுறது, மாலிக்யூல்ஸ் ஃப்ளோ ஆகிறத வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதனால் அதோடைய மூமெண்ட் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக வந்து இருக்கும் கம்பேர் டு வாட்டர். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் நம்ம வந்து விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். இந்த விஸ்காசிட்டினா என்னதுன்னா, the resistance to flow, the substance resistance to flow தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஆயில் அண்ட் ஹனியில் வந்து அதிகமாக வந்து இருக்கும், வாட்டரில் வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஒரு லிக்யூட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த ஆயில் அண்ட் ஹனியில் அதோடைய இன்டர்மாலிகுல்ஸ் ஒன்னொன்னோட மோதி அதோடைய ஃப்ளோவை வந்து ரெசிஸ்ட் வந்து பண்ணணும், ஓகேங்களா? அதனால இதோடைய விஸ்காசிட்டி வந்து ஹையாக இருக்கும். வாட்டர்லோடைய இதோட இன்டர்மாலிகுல்ஸ் வந்து மோரோவர் இதோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதோடைய இன்டர்மாலிகுல் ஃபோர்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணாது, அதோடைய விஸ்காசிட்டி வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விஸ்காசிட்டின்றது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோடைய விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோடைய டெம்பரேச்சரை வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஸ்டன்ஸோடைய விஸ்காசிட்டியை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அதோடைய விஸ்காசிட்டி வந்து குறையும். அண்ட் அதே மாதிரி அதோட டெம்பரேச்சர் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணால் அதோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. அது என்னென்னலாம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரின்ற நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஜாம் ஆர் இல்லாட்டி இந்த டொமேட்டோ சாஸஸ் எல்லாமே பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி ஆர் பர்டிகுலர் விஸ்காசிட்டியில் வந்து இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது வந்து லோ விஸ்காசிட்டியில் இருந்ததுன்னா ஆர் ரொம்ப தின்னாக, ரொம்ப தண்ணியாக, ரொம்ப லிக்யூடாக இருந்தது அப்படின்னா அதுக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ஹை விஸ்காசிட்டியில் இருந்ததுன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து இருக்காது. அது பர்டிகுலர் ப்ராடக்ட்குள்ளே செட் ஆகாது. இதே மாதிரி நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, மெடிசன் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற ஆயில்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பர்டிகுலர் கன்சிஸ்டன்சியோடு இருந்தால் தான் அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு அதோடைய எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா கார் அண்ட் பைக்குக்குமே வந்து இன்ஜின் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த இன்ஜின் ஆயில் தான் இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணும். ஸோ இந்த இன்ஜின் ஆயிலுக்குமே வந்து பர்டிகுலர் விஸ்காசிட்டி வந்து இருக்குது. அந்த விஸ்காசிட்டியை பொறுத்து தான் அதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. அதோடைய விஸ்காசிட்டி வந்து ஹையாக இருக்கட்டும், லோவாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் வந்து ஆகும். இது மாதிரி விஸ்காசிட்டின்றது நம்மளுடைய டே டு லைஃப்பில் நம்ம ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போகிற ஒரு சின்னதான விஷயம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடியும் இவ்வளோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வந்து இருக்குது, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இவ்வளோ நிறையா வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நம்மளுடைய சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களில் நிறைய சயின்ஸ் பேஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்க்குறதே வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரம் பம்பா.